நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை 333 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த திக்ர். இதை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் அதனை தருவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியடைய செய்வான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கிய இந்த திக்ருகளை நாம் அதிகமாக ஓதுவோம். இது மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. 333 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன திக்ர் என்றால், யா அல்லாஹு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா ஹய்யு யா கய்யூம். யா அல்லாஹு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா ஹய்யு யா கய்யூம் என்று வரக்கூடிய அல்லாஹினுடைய இந்த 5 அழகிய திருநாமங்களையும் நாம் ஓதி 333 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் அங்கீகரிப்பான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.